ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. கம்பநாட்டாழ்வார் கம்பராமாயணத்தை இப்படி ஆரம்பிக்கின்றார். உலகம் என்ற ஒரு சொல்லே திருமாலை குறிக்கும். விஷ்ணு சகசரநாமம் ஆரம்பிக்கும் பொழுதே விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ என்று ஆரம்பிக்கின்றது. விஸ்வம் என்பதுதான் உலகம். அந்த அழகான ஒரு சொல்லை கொண்டு தன்னுடைய காவியத்தை ஆரம்பிக்கின்றார் கம்பநாட்டாழ்வார். எந்த ஒரு பரம்பொருள் இந்த அண்டசராட்சரங்களை படைத்து நடத்தி தன்னுள் ஒடுக்கி கொண்டு மீண்டும் படைத்து நடத்தி தன்னுள் ஒடுக்கி கொண்டு இப்படி ஒரு விளையாட்டு ஒரு லீலையாக செய்கின்றதோ அந்த பரமாத்மாவை சரணடைவோம் என்று ஆரம்பிக்கின்றது கம்பராமாயணம். கம்பராமாயணத்திற்கு முன்பாகவே தமிழ்நாட்டிலே ராமரை பற்றி எந்தெந்த காவியங்களிலே எந்தெந்த இடத்திலே வருகின்றது என்பதை நாம் இப்பொழுது சற்று பார்ப்போம். சிலப்பதிகாரம் என்பது தமிழிலே இருக்கக்கூடிய மிக பழமையான ஒரு நூல். ஐம்பெரும் காப்பியங்கள். அந்த ஐம்பெரும் காப்பியங்களிலே சிலப்பதிகாரமும் ஒன்று. சிலப்பதிகாரத்திலே மதுரை காண்டம் ஊர்கான் காதை என்ற பகுதியிலே இராமாயணத்தை பற்றி ஒரு செய்யுள் வருகின்றது. சுருக்கமாகவே அதில் இராமாயணம் சொல்லப்பட்டிருக்கின்றது. தசரதர் கைகேயிக்கு ஒரு சமயம் 2 வரன்கள் கொடுத்தார். அப்பொழுது கைகேயி அந்த வரன்களை எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எனக்கு எப்பொழுது தேவையோ அப்பொழுது கேட்டு வாங்கிக் கொள்கின்றேன் என்றும் சொல்லிவிட்டாள். ராமருக்கு பட்டாபிஷேகம் என்று முடிவானது. அதை பொறுக்க முடியாத கூனி என்பவள் கைகேயியை தூண்டி, முன்பு மன்னன் உனக்கு 2 வரங்கள் தருவதாக சொன்னாரே, அதை நான் பிறகு வாங்கிக் கொள்கின்றேன் என்று சொன்னாயே என்ற செய்தியை ஞாபகப்படுத்தி அந்த வரங்களை இப்பொழுது கேள். ஒரு வரத்தினால் உனது மகன் பரதன் அரசாட்சி செய்ய வேண்டும், மற்றொரு வரத்தினால் ராமன் வனம் புக வேண்டும் என்று கேட்க சொல்கின்றாள். கைகேயும் அப்படியே வரம் கேட்டால் தன்னுடைய தந்தையை சத்தியசந்தனாக செய்வதற்காக ராமர் வனத்திற்கு சென்றார். வனத்திற்கு செல்லும் பொழுது சீதையையும் அழைத்து சென்றார். அப்பொழுது ராவணனால் சீதையானவள் சிறைப்பிடிக்கப்பட்டாள். மீண்டும் ராமர் சேது பந்தனம் செய்து ராவணனை வென்று சீதையை மீட்டு பட்டாபிஷேகம் செய்து கொண்டார் என்பது இராமாயணம். அந்த ஒரு செய்தியை சிறு குறிப்பாக தெரிவிக்கின்றது சிலப்பதிகாரம். தந்தை ஏவலின் மாதுடன் போகி காதல் நீங்க கடுந்தியர் உழந்தோன் வேத முதல்வன் பயந்தோன் என்பது நீ அறிந்திலையோ நெடுமொழி அன்றோ என்கின்றார். இப்படி தந்தையினுடைய வரத்தை காப்பாற்றுவதற்காக காட்டிற்கு சென்று சீதையை பிரிந்து மீண்டும் சீதையை மீட்டு பட்டாபிஷேகம் செய்து கொண்ட அந்த ராமன் யார்? வேத முதல்வன் பயந்தோன். வேதஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மா இருக்கின்றாரே, அந்த பிரம்மாவையே படைத்தவன், நான்முகனை பெற்றவன், நான்முகனை படைத்தவன் பெற்றவன் என்பது உனக்கு தெரியாதா? இது உலகத்திலே காலங்காலமாக பேசப்பட்டு வரும் சொல்லப்பட்டு வரும் ஒரு செய்தி அல்லவா என்பதை அழகாக சிலப்பதிகாரம் தெரிவிக்கின்றது. அகநானூறு. இந்த அகநானூறு எல்லாமே சங்க கால இலக்கியங்கள். அதிலே 70வது பாடல் இராமாயணத்தில் வரும் ஒரு காட்சியை சொல்லுகின்றது. இதை தமிழ்க்கூத்தனார் கடுவன் மன்னனார் என்பவர் எழுதுகின்றார். அந்த நாட்டிலே ஒரு தலைவனை பற்றியும் தலைவியை பற்றியும் ஏதோ ஒரு பேச்சு வதந்தியானது
வளர்ந்து கொண்டே போகின்றது. பலவாறு பேசிக்கொண்டே போகின்றார்கள். ஒரு செய்தி என்றால் அந்த செய்தியை ஒருவர் கேட்டுவிட்டு மற்றவரிடம் சொல்லுவார். அந்த மற்றவர் இன்னொருவரிடம் சொல்லும் பொழுது அதை அப்படியே சொல்லாமல் அதை சேர்த்து சில விஷயங்களை சேர்த்து கற்பனை செய்து அவர் சொல்லுவார். இப்படி ஒரு செய்தி வளர்ந்து கொண்டே போகும். அந்த நாடு முழுவதும், அந்த ஊர் முழுவதும் அந்த செய்தி பேசப்பட்டதாம். இதற்கு அலர்பேச்சு என்கின்றார். ஒரு தலைவனை பற்றியும் தலைவியை பற்றியும் ஒரு ஊரில் அலர்பேச்சு இருந்தது. அது ஒரு நாள் திடீரென்று அந்த க்ஷணம் முதல், அந்த நொடி பொழுது முதல் யாரும் அதை பற்றி பேசவில்லையாம். அப்படியே நின்று விட்டதாம். அது எப்படி நின்றது என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லும் பொழுது, எங்கள் பாண்டிய மன்னன் இருக்கின்றாரே, வெற்றிவேல் உடைய பாண்டிய மன்னன், அந்த பாண்டிய மன்னனுடைய ராஜ்யத்திலே சேதுக்கரை என்ற ஒரு பழமையான கடற்கரை இருக்கின்றது. உங்களுக்கு தெரியுமா? அது எப்பொழுதும் அலைகளால் முழங்கிக் கொண்டே இருக்கின்றது. ஒரு சமயம் அந்த சேதுக்கரையிலே ஆலமரத்தினுடைய அடியிலே ராமபிரான் அமர்ந்து நலன், நீலன், ஜாம்பவான், சுக்ரீவன், விபீஷணன், ஹனுமான் போன்றவர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார். எப்படி இந்த அணையை கட்டுவது என்பதை பற்றி. அப்பொழுது அந்த மரத்தில் இருந்த பறவைகள் எல்லாம் ஓயாமல் குச்சு 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 என்று சப்தமிட்டு கொண்டே இருந்தன. அந்த பறவைகள் அப்படி சப்தமிடுவது இவர்கள் பேசுவதற்கு இடையூறாக இருந்ததால் ராமபிரான் அந்த பறவைகளை பார்த்து நிறுத்து என்று இப்படி கையை காண்பித்தாராம். உடனே பறவைகள் எல்லாம் கப்பு சிப்பு என்று அமைதியாகின. அதுபோல் ஒரு க்ஷணத்திலே, ஒரு நொடி பொழுதிலே அந்த தலைவனை பற்றியும் தலைவியை பற்றியும் பேசிய அலர்பேச்சானது நின்றது என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றார். அகநானூறு பார்த்தோம், புறநானூறு பார்ப்போமா? புறநானூறிலே 378வது பாடல். இதை பாடிய புலவர் ஊன்பொதி பசுங்குடையார் என்பவர். எந்த மன்னனை புகழ்ந்து பாடுகின்றார் என்றால், சோழன் செருப்பாழி எறிந்த இளஞ்செட் சென்னி என்பவரை புகழ்ந்து பாடுகின்றார். இந்த அரசவைக்கு சென்ற புலவர் அரசனை பலவாறு பாடி மகிழ்வித்து பெரும் பரிசுகளை வாங்கி கொண்டு வருகின்றார். அப்படி அந்த பரிசுகளை கொடுக்கும் பொழுது மன்னவன் பல ஆபரணங்களை கொடுக்கின்றான். பொதுவாக அத்தகைய ஆபரணங்கள் எல்லாம் அரசனுடைய மனைவி, அரசனுடைய குழந்தைகள் போன்றவர்கள் அணியக்கூடியது. ராஜாவாக இருப்பவர்கள், ராஜ்ய சபையில் இருப்பவர்கள், ராஜாவினுடைய உறவினர்கள் அணியக்கூடியது. இந்த ஆபரணங்களை பரிசு பொருளாக பெற்றுக்கொண்டு வந்து அந்த புலவர் தன்னுடைய சுற்றத்தார்களிடம் கொடுத்தார்களாம். மன்னவன் எனக்கு எவ்வளவு ஆபரணங்கள் கொடுத்திருக்கின்றான் என்று பார் என்று. சாதாரணமாக ஒரு செயின், ஒரு மோதிரம், வளையல் என்றால் நாம் போட்டுக்கொள்ளலாம். அவைகளெல்லாம் மன்னவர்கள் தலையில் வைக்கக்கூடிய கிரீடம், மன்னவர்கள் அணியக்கூடிய கங்கணம், மன்னவர்கள் அடையக்கூடிய அந்த கவச்சம், மன்னவர்கள் அடையக்கூடிய அந்த தோள்பட்டை போன்றவைகளாக இருந்ததால் அந்த புலவருடைய சொந்தக்காரர்கள் அந்த நகையை எப்படி அணிவது என்பது தெரியாமல் தலையிலே காலிலே என்று அணிந்து கொண்டு அவர்கள் வினோதமாக இருந்தார்களாம். புரியாமல் விழித்தார்கள். மாற்றி மாற்றி அணிந்து கொண்டு வினோதமாக இருந்தார்கள். அந்த புலவர் இந்த செய்தியை எப்படி சொல்லுகின்றார் என்றால், ராவணன் சீதையை அபகரித்து கொண்டு செல்கின்றான். பிராட்டி ஒரு கால் ராமபிரான் பின்தொடர்ந்து வருவாரானால் அவருக்கு ஏதாவது அடையாளங்கள் இருக்கட்டும் என்று தன்னிடமிருந்த நகைகளை எல்லாம் கீழே போடுகின்றாள். வரிசையாக போட்டுக்கொண்டே வருகின்றாள். அதை ஒரு குரங்கு அந்த மூட்டையை பிரித்து அதில் இருக்கக்கூடிய நகைகளை பார்த்து அதை தலை, கால், கை என்று அதற்கு அணிவிக்க தெரியாமல், அந்த நகைகளை தான் அணிவித்து கொள்ள தெரியாமல் எப்படி முழித்ததோ, எப்படி விழித்ததோ அதுபோல் இருந்தது இந்த நிகழ்ச்சி என்று ஒப்பிடுகின்றார். கடுந்தெறல் இராமன் உடன் புனர் சீதையை வலித்தகை அரக்கன்
வவ்விய ஞான்றை நிலஞ்சேர் மதர் அணிகண்ட குரங்கின் செம்முக பெருங்கினை இழை பொழிந்தார் அங்கு என்கின்றார். இவைகளெல்லாம் சங்ககால பாடல்கள். சங்ககால பாடல்கள் என்பது கம்பராமாயணத்திற்கு முற்பட்டது. ராமர் வனவாசத்திலே கரந்தூஷணன் என்ற 2 அரக்கர்களை அசுரர்களை வதம் செய்கின்றார். பிறகு 14,000 பேர்களை வதம் செய்கின்றார். இந்த கரந்தூஷணன் போன்றவர்கள் வழிபட்ட தலங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. நான் இந்த இடத்திலே சைவ திருமறைகளிலே இந்த இராமாயணத்துடன் சம்பந்தப்பட்ட இடங்களையே எடுத்து பேசுகின்றேன். வைணவ திருத்தலங்களை எடுத்துக்கொள்ளவில்லை. வைணவ பாடல்கள், வைணவ திருத்தலங்கள் இவைகளில் இராமாயணம் சம்பந்தப்பட்டிருப்பது ஒரு வியப்பல்ல. ஆனால் சைவ திருமறைகளிலும் சைவ தலங்களிலும் இராமாயணத்துடன் சம்பந்தப்பட்ட இடங்களை மட்டும் எடுத்து இப்பொழுது சொல்லுகின்றேன். கரந்தூஷணன் என்று சொல்லுகின்றேன் அல்லவா? காஞ்சிபுரம். காஞ்சிபுரமே பெரிய கோவில்களுக்கான ஒரு ஊர், டெம்பிள் சிட்டி. மதுரையை சொல்லும் பொழுது டெம்பிள் சிட்டி என்று சொல்லுவார்கள். காஞ்சிபுரம், தஞ்சாவூர். அந்த காஞ்சிபுரத்திலே பெரிய வரதராஜருடைய ஆலயம் இருக்கின்றது, காமாட்சியினுடைய ஆலயம் இருக்கின்றது, ஏகாம்பரேஸ்வருடைய ஆலயம் இருக்கின்றது, கச்சபேஸ்வருடைய ஆலயம் இருக்கின்றது, குமரக்கோட்டம் இருக்கின்றது. அந்த காஞ்சிபுரத்திற்கு சமீபத்தில் தான் திருப்பார்கடல் என்ற ஒரு ஊர் இருக்கின்றது. அங்கு சிவபெருமான் பேர் என்ன தெரியுமா? கரபுரீஸ்வரர். அங்கு இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பெயர் பாலகுஜாம்பாள். இதை அப்பர் நேரிடையாக பாடாமல் வைப்புத்தலமாக பாடுகின்றார். ஸ்தல புராணம் என்ன தெரியுமா? கரண் பூசித்த தலம். இந்த இராமாயணத்திலே கரண் தூஷணன் என்பவர் வருகின்றார்களே, அவர்கள் பூசை செய்த களம். அதற்கு இன்னும் ஒரு சான்று கிடைப்பது போல் அதற்கு பக்கத்திலேயே ஒரு சிவாலயம் இருக்கின்றது. அந்த சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு, சிவபெருமானுக்கு தூஷணேஸ்வரர் என்று பெயர். இராமாயணத்தில் வரக்கூடிய அந்த கரண் தூஷணன் இருவரும் பூஜை செய்த அந்த கோவில்கள் தமிழ்நாட்டில் நமக்கு கிடைக்கின்றது. திருவலம்புரம் என்ற ஒரு ஊர். அந்த ஊர் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம். திருநாவுக்கரசர் பாடியிருக்கின்றார். ராமபிரான், சுக்ரீவன், விபீஷன் இவர்களுடன் சேர்ந்து அணை கட்டி இலங்கை சென்றார் அல்லவா? சேதுபந்தனம். அந்த ஒரு நிகழ்ச்சியை திருநாவுக்கரசர் இந்த தேவாரத்திலே பாடுகின்றார். செங்கண்மால் சிலை பிடித்து சேனையோடும் சேதுபந்தனம் செய்து சென்று புக்கு பொங்கு போர்பல செய்து புகழால் வென்ற போர் அரக்கன் நெடுமுடிகள் பொடியாய் வீழ அங்கு ஒரு தம் விரலால் இறையே ஊன்றி அடர்த்து அவர்க்கே அருள் புரிந்த அடிகள் இந்நாள் வங்கம் மலி கடல் புடைசூழ் மாடவீதி வலம்புறமே புக்கு அங்கே மன்னினாரே என்கின்றார். திருவலம்புரம் என்ற தேவாரத்திலே சேதுபந்தனம் பண்ணிய நிகழ்ச்சியை திருநாவுக்கரசர் இந்த தேவாரத்திலே குறிப்பிடுவது நாம் கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கின்றது. ராவணனை வதம் செய்தார். ராவணனை வதம் செய்ததால் ராமர் அதற்கான ஒரு பிராயஷ்சித்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்காக பிராயஷ்சித்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட அவர் அயோத்தி சென்று பட்டாபிஷேகம் முடித்துவிட்டு, ஏனென்றால் பரதன் அங்கு காத்து கொண்டிருக்கின்றான், தாமதம் செய்யக்கூடாது. பட்டாபிஷேகத்தை முடித்துவிட்டு மீண்டும் ஜானகியுடன், சீதையுடன் இங்கு ராமேஸ்வரம் வந்து ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார். இது ராமேஸ்வரம், ராமரால் வழிபட்ட ஈஸ்வரம், ராம ஈஸ்வரம், ராமேஸ்வரம். இந்த செய்தியை திருஞான சம்பந்தர் பாடுகின்றார். குன்று போல் தோளுடைய குணமிலா அரக்கர் தம்மை கொன்று போர் ஆழி அம்மாள் வேட்கையால் செய்த கோவில் நன்று போல் நெஞ்சமே நீ நன்மையை அறுதியாயில் சென்று நீ தொழுது உய்கண்டாய் திரு ராமேச்சுரமே என்று திருநாவுக்கரசர் பாடுகின்றார். இது திருஞான சம்பந்தராலியும் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம்.
பக்கத்திலே திரு உசாத்தானம் என்று ஒரு கோவில் இருக்கின்றது. திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தது. இந்த சுவாமிக்கு மந்திரபுரீஸ்வரர் என்று பெயர். ஏன் மந்திரபுரீஸ்வரர் என்று பெயர் என்றால், ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றால் அதற்கு மனித பலம் மட்டும் போராது, ஒரு தெய்வ பலமும் வேண்டும். தெய்வ பலத்தை எப்படி சம்பாதித்து கொள்வது என்றால், அந்த தெய்வத்திற்கான அல்லது அந்த காரியத்திற்கு தேவையான உரிய மந்திரங்களை ஜபம் செய்வதுதான் அந்த மந்திர பலத்தை சம்பாதித்து கொள்வது. இந்த கோவிலிலே இருக்கக்கூடிய சிவபெருமானை இந்திரன், விஸ்வாமித்ரர், ராமர், லக்ஷ்மணர், ஜாம்பவான், சுக்ரீவன், ஹனுமார் ஆகியோர்கள் வழிபட்டார்களாம். சேதுவில் அணை கட்டுவதற்கு முன்பாக இந்த சிவபெருமான் இவர்களுக்கு மந்திர உபதேசம் செய்தாராம். அந்த மந்திர பலத்தினால்தான் இவர்கள் சேது பந்தனம் செய்ய முடிந்தது என்கின்றார். இந்த கோவிலிலே 3 தீர்த்தங்கள் இருக்கின்றன. அந்த ஒரு தீர்த்தத்திற்கு ஹனுமன் தீர்த்தம் என்றே பெயர், மற்றொன்று மார்க்கண்டேய தீர்த்தம், மற்றொன்று கௌதம தீர்த்தம். இந்த மந்திர உபதேசம் செய்த செய்தியை ஞானசம்பந்தர் தேவாரத்தில் பாடுகின்றார். நீரிடை துயின்றவன் தம்பி நீள் சாம்புவான் போருடை சுக்ரீவன் ஹனுமன் தொழ காருடை நஞ்சுண்டு காத்தருள் செய்த எம் சீருடை சேடர் வாழ் திரு உசாத்தானமே என்று இந்த தேவாரத்தலம் போற்றப்படுகின்றது. திருவாமாத்தூர் என்ற ஒரு ஊர் விழுப்புரத்திற்கு அருகாமையில் உள்ளது. மூலவர் பெயரே அபிராமேஸ்வரர், அம்மன் பெயர் முத்தாம்பிகை. இந்த ஸ்தலத்திலே ராமர் வழிபட்டார், கோடி என்ற முனிவரும் வழிபட்டார். இந்த செய்தியை நாவுக்கரசர் சொல்லுகின்றார். குறாமண்ணும் குழலால் ஒரு கூறனார் அராமண்ணும் சடையான் திருவாமாத்தூர் ராமனும் வழிபாடு செய் ஈசனை நிராமயன் தன்னை நாளும் நினைமினே. ராமனும் வழிபாடு செய் ஈசனை என்கின்றார். தமிழ்நாட்டிலே மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோவில். சீர்காழி, மயிலாடுதுறை, சிதம்பரத்திற்கு சமீபத்தில் இருக்கின்றது. இந்த சுவாமிக்கு வைத்தீஸ்வரன் என்று பெயர். அங்கு இருக்கக்கூடிய தாயாருக்கு பாலாம்பாள் என்று பெயர், தையல் நாயகி என்று பெயர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய முருகன் முத்துக்குமரன் மிகவும் பிரசித்தியானவர். குமரகுருபரருக்கு அருள் செய்த ஒரு ஸ்தலம். புள்ளிருக்கு வேலூர் முத்துக்குமரா அம்புலி ஆடாவே என்று குமரகுருபரர் பாடியிருக்கின்றார். இந்த வைத்தீஸ்வரன் கோவிலை அப்பர் பாடும் பொழுது மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் தீர்த்து அருளவல்லான் என்கின்றார். இந்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு என்ன பெருமை என்றால், ஜடாயுவும் சம்பாதியும் இந்த சிவபெருமானை ருக்கு வேதத்தினால் ஓதி வழிபட்டார்கள். அதனால் இதற்கு புள்ளிருக்கு வேலூர் என்று பெயர். புல் என்றால் தமிழிலே பறவை, புல் இருக்கு வேலூர். இதை அழகாக இந்த பாடல் சொல்லுகின்றது. கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொழ நின்ற பரஞ்சோதி பயிலுமிடம் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேலூரே என்கின்றார். ஒரு வெண்மணலை எடுத்து அந்த வெண்மணலினால் ஒரு சிவலிங்கம் செய்து வேத மந்திரத்தால் சம்பாதி வழிபட்டான். வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேலூரே என்கின்றார். இந்த வைத்தீஸ்வரன் கோவிலிற்கு பக்கத்திலே பெருந்தோட்டம் என்று ஒரு ஊர் இருக்கின்றது. இந்த பெருந்தோட்டம் என்ற ஊரிற்கு ஏன் அப்படி பெயர் என்றால், இது ஒரு காலத்திலே பெரிய பூந்தோட்டமாக இருந்ததாம். இந்த பூந்தோட்டத்தை அமைத்ததே ஜடாயுவாம். தினமும் இந்த வைத்தியநாதனை பூஜை செய்வதற்காக ஜடாயு அந்த பெருந்தோட்டம் என்ற பூந்தோட்டத்திலிருந்து பூக்கள் எடுத்து கொண்டு வந்து பூஜை செய்தார் என்று ஞானசம்பந்தர் பாடுகின்றார். வாசநலம் செய்து இமையோர் நாள்தோறும் மலர்தூவ
ஈசன் எம்பெருமானார் இனிதாக உறையும் இடம் யோசனை போய் பூக்கொணர்ந்து அங்கு ஒரு நாளும் ஒழியாமே பூசனை செய்து இனித்திருந்தான் புள்ளிருக்கு வேலூரே என்று ஜடாயு அந்த பூந்தோட்டத்தை அமைத்து அந்த பூந்தோட்டத்திலிருந்து நிறைய பூக்கள் பறித்து வந்து இந்த சிவபெருமானை பூஜை செய்தார் என்கின்றார். மேலும் இந்த பதிகங்கள் ஞானசம்பந்தர் பாடும்பொழுது நிறைய இந்த சம்பவத்தை சொல்லி பாடுகின்றார். மெய் சொல்லா ராவணனை மேல் ஓடி ஈடழித்து பொய் சொல்லாது உயிர் போனான் புள்ளிருக்கு வேலூரே. ஆகாயம் தேர்வோடும் ராவணனை அமரின் கண் போகாமே பொருதொழிந்தான் புள்ளிருக்கு வேலூரே. மரம் கொண்டு அங்கு ராவணன் தன்வழி கருதி வந்தானே புறம் கண்ட ஜடாயு என்பான் புள்ளிருக்கு வேலூரே. எண்ணின்றி முக்கோடி வானால் அது உடையானை புண்பொன்ற பொருது அழித்தான் புள்ளிருக்கு வேலூரே. விடைத்து வரும் இலங்கை கோன் மலங்கச் சென்று ராமர் காப்புடைத்து அவனை பொருது அடித்தான் புள்ளிருக்கு வேலூரே. ஜடாயுவும் சம்பாதியும் பூஜை செய்ததை வேற பாடுறார். தல்லாய சம்பாதி ஜடாயு என்பார்த்தம் இருவர் புல் ஆனார்க்கு அரையனிடம் புள்ளிருக்கு வேலூரே. ஆதித்தன் மகன் என்ன அகல் ஞாலத்தவரோடும் பூதித்த சாடாயு என்பான் புள்ளிருக்கு வேலூரே என்று ஞானசம்பந்தர் இந்த ஜடாயுவும் சம்பாதியும் இந்த புள்ளிருக்கு வேலூரில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமியை பூஜை செய்த வைபவத்தை நிறைய பாடுகின்றார். அதற்கு இங்கே பாபநாசம் அருகில் கும்பகோணத்திற்கு பக்கத்திலே வட குரங்காடுதுறை என்று ஒரு ஊர். அங்கே மூலவர் பெயர் வாலீஸ்வரர். அந்த சுவாமிக்கே இன்னொரு பெயர் தயாநிதீஸ்வரர், குலைவணங்கீசர், அழகு சடைநாதர். காளஹஸ்தியில் ஒரு சிலந்தி பூஜை பண்ணி மோட்சம் அடைஞ்சது. எறும்பூருங்கிற க்ஷேத்திரத்தில் ஒரு எறும்பு பூஜை பண்ணி மோட்சம் அடைஞ்சது. திரு ஆனைக்காவலில் ஒரு யானை பூஜை பண்ணி மோட்சம் அடைந்தது. அது மாதிரியாக திருவிசைநல்லூருங்கிற ஊரில் ஒரு நண்டு பூஜை பண்ணி மோட்சம் அடைஞ்சது. இந்த ஊரில் ஒரு சிட்டுக்குருவி பூஜை பண்ணி மோட்சம் அடைஞ்சது. இந்த ஊருக்கு வாலீஸ்வரர்னு ஏன் பெயர் அப்படின்னா வாலி வழிபட்ட ஒரு ஸ்தலம். சான்றாக இன்றைக்கும் விமானத்திலே வாலி சிவபெருமானை வழிபடும் சிற்பம் உள்ளது. கோலமா மலரோடு தூபமும் சாந்தமும் கொண்டு போற்றி வாலியார் வழிபட பொருந்தினார் திருந்து மாங்கனிகள் உந்தி ஆளும் மா காவிரி வடகரை அடை குரங்காடுதுறை நீலமா மணிமிடற்று அடிகளை நினைய வல்வினைகள் வீடே என்று சம்பந்தர் இந்த தலத்தை பாடுகின்றார். பாடும்பொழுதே வாலியார் வழிபட பொருந்தினார் திருந்து மாங்கனிகள் உந்தி என்று இந்த ஸ்தலத்தை பாடுகின்றார். பாடும்பொழுது மேலும் நீலமா மணி நிறத்து அரக்கனை 20 கரத்தோடு ஒழ்க வாளினால் கட்டிய வாலியார் வழிபடம் மண்ணு கோவில் ஏலமொடு இலை இலவங்கமே இஞ்சியே மஞ்சள் உந்தி ஆலியா வருபுணல் வடகரை அடை குரங்காடு துறையே என்கின்றார். அங்கதன் ராவணனை பார்த்து பேசும் பொழுது, நீ எந்த ராவணன்? சிறு வயதிலே என்னுடைய தகப்பனார் நான் விளையாடுவதற்கு பொம்மைகள் கேட்ட பொழுது வாளினால் ஒரு 10 தலை 20 கைகள் கொண்ட ஒருவரை அழைத்து கொண்டு வந்து நான் படுத்திருக்கக்கூடிய அந்த தொட்டிலின் மீது விளையாட்டு பொம்மையாக கட்டினாரே, அந்த ராவணன் தானா நீ என்று கேட்கின்றார். அதை இந்த இடத்திலே வாணினால் கட்டிய வாலியார் யார? நீலமா மணி நிறத்து அரக்கனை 20 கரத்தோடு ஒழ்க வாளினால் கட்டிய வாலியார் வழிபடம் மண்ணு கோவில் ஏலமொடு இலை இலவங்கமே இஞ்சியே மஞ்சள் உந்தி ஆலியா வருபுணல் வடகரை அடை குரங்காடு துறையே என்கின்றார். தமிழ்நாட்டிலே சுக்ரீவன் வழிபட்ட ஒரு ஸ்தலமும் இருக்கின்றது. கும்பகோணத்திற்கு அருகிலே தென்குரங்காடு துறை என்று பெயர். சுவாமி பேர் ஆபத் சகாயேஸ்வரர், அம்மன் பெயர் பவளக்கொடி அம்மை.
இதுக்கு இன்னும் பிரமாணமாக பிரகாரத்தில் ஒரு சிவாலயத்தில் சுக்ரீவனுக்கே சந்நிதி இருக்குது. அந்த மேலே அந்த கோவில் முகப்பில் பார்த்தா சுக்ரீவன் சிவபெருமானை வழிபடுறதும், சிவபெருமான் அவனுக்கு பிரத்யட்சமாக ரிஷபாருடனாக அப்படி காட்சி தரக்கூடிய ஒரு அங்கே செய்தியும் அந்த நம்ம பார்க்கலாம். கல்வெட்டில் இந்த பெயர் எழுதும்பொழுது திரை முர்நாட்டு திருக்குறங்காடுதுறை என்ற பெயர் இந்த கல்வெட்டிலையும் காணப்படுறதை நம்ம பார்க்கலாம். அது மாதிரி தமிழ்நாட்டில் ஹனுமார் வழிபட்ட ஸ்தலம் என்றால் குரக்குக்கா, இது மயிலாடுதுறை சமீபத்தில் இருக்குது. இந்த சிவபெருமான ஹனுமான் பூஜை செய்தார். சுவாமி பெயர் குந்தலநாதேஸ்வரர், அம்பாள் பெயர் குந்தல நாயகி. சிவனாலயத்தில் ஹனுமாருக்குன்னு இந்த கோவிலில் திருவுருவம் இருக்குது. இது அப்பர் பாடும் பொழுது இரக்கமின்றி மலையெடுத்தான் முடி உரத்தை ஒல்க அடர்த்தன் உரையிடம் குரக்கு இனம் குதிகொள்ளும் குரக்குக்கா வரத்தனை பெற்று வானுலகு ஆள்வரே என்கின்றார். பெரிய குளத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊர், அந்த ஊருக்கு மேலமங்கலம்னு பேர். அந்த மேலமங்கலம்ங்கிற ஊரில் மாரீச்சன் வழிபட்ட ஸ்தலம். சிவபெருமான் பெயர் மாயமான் மரீஸ்வரம். கல்வெட்டில் மாயமான் மாரீச்சன் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. மெட்ராஸில் எல்லாருக்கும் தெரியும், நமக்கு பெரிய பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது கோயம்பேடு. அந்த கோயம்பேடில் ஒரு பெரிய சிவாலயம் இருக்குது, குறுங்காலீஸ்வரர் தர்மசம்வர்தினின்னு பேர். அந்த கோயம்பேடை எப்படி வந்ததுன்னு சொல்லும்பொழுது குஷலபம் பேடு தான் மருவி கோயம்பேடு என்று வந்ததாக சொல்கின்றார்கள். அதனால் கம்பராமாயணத்துக்கு முற்பட்ட காலத்திலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பாடல்களில் ராமாயணத்தை பற்றியான குறிப்புகள் கிடைக்கிறது. அதே மாதிரி பல சிவாலயங்கள் அந்த ராமாயணத்தில் வரக்கூடிய அந்த முக்கியமான நபர்கள் இருக்கார்களே அவர்களால் தொழப்பட்டதாகவும் இருக்குது. அந்த செய்திகளை நாயன்மார்களே பாடியிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட ராமனை வழிபட்டு நாமும் நம்முடைய வாழ்விலே எல்லா நன்மைகளையும் பெறுவோமாக.